அதாவது நமக்கு ட்ராமா நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுது. அன்எக்ஸ்பெக்டடா அதிகமான ஒரு ஃபோர்ஸ் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நம்ம மேல தாக்குறப்போ, நமக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அதாவது நம்ம சென்சிட்டிவா இருக்கோம் அந்த விஷயத்துக்குன்னு அர்த்தம். மவுண்டெய்ன முன்னாடி வச்சுட்டு, காயின முன்னாடி வச்சுட்டு நம்மள எல்லாத்தையும் மறைக்குதுன்றத பார்க்குற ஒரு சிச்சுவேஷன். நம்ம அத திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து அந்த ட்ராமா அந்த சிச்சுவேஷன்ன்றத அந்த மாரி. அது அந்த சிச்சுவேஷனோட போகுதான்னா, அப்படி கிடையாது. அந்த விஷயத்தோட நடந்ததோட கிடையாது. அந்த விஷயத்தினோட இம்பேக்ட் நம்ம உடம்புல நம்ம எமோஷன்ஸ பாதிக்கிறதுனால, நம்ம மனச பாதிக்கிறதுனால, அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நெனச்சதுக்கு எதிரா இருக்கு. நம்ம பல விஷயங்கள் அடிப்படையில அத ஒரு மாரி நெனச்சிருந்தோம்னா, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறப்போ, நமக்கு அந்த மாரி இருக்கு. நேச்சுரலாவே நம்ம அது நேச்சர் குடுத்த க்ளூஸ கவனிக்கலன்றத தான் இது காட்டுது. நம்ம தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யாம, ம் கவனிக்கும் தன்மையற்று, விழிப்புணர்வற்று இருந்துட்டதுனால தான் முக்காவாசி டைம்ல அப்படி நடக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே நடக்கிறப்போ கூட, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியறப்போ, அத என்ன பண்ண முடியுன்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறோன்றதுல தான் நம்மளோட பங்களிப்பு இருக்குன்றப்போ, நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ற விதத்த மாத்திக்கிறது மூலியமா, ஒண்ணு நடந்திருக்கிறதுன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலியமாவும், அந்த அக்செப்டன்ஸ்ன்றது மூலியமா நம்ம அத வேற மாரி ரீரைட் பண்ணலான்ற மாரியும், என்னால தான் நடந்தது. இல்ல இந்த உலகத்துல சிஸ்டம் அண்ட் சரவுண்டிங் ஈக்குவல் டூ யூனிவர்ஸ்ன்ற மாரி என்ன தவிர வேற எது என்ன சுத்தி இருக்குதுனாலும் அது யூனிவர்ஸ் தான் குடுக்குது. என்ன ஷேப் பண்றதுக்கு தான் குடுக்குது. என்ன சரியான என்னோட கோர் இடத்துக்கு என்ன நிலைநிறுத்துறதுக்காக தான் என்ன அத மூவ் பண்ணி என்ன கூட்டிட்டு போயிருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சோம்னா, அத ஒரு பாசிட்டிவா எடுத்துக்க ஆரம்பிக்கிற ஒரு மனப்பான்மை ஏற்பட்டதுன்னா, நம்மளோட ட்ராமால அப்ப நடந்தப்போ உடல்ல ஏற்பட்ட கெமிக்கல் சேஞ்சஸ், நரம்பு மண்டல பாதிப்பு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு, நம்ம அத பாசிட்டிவா கொண்டு போறோம். அந்த ட்ராமாலேருந்து வெளிய வரதுக்கான பல விஷயங்கள் செஞ்சு, எனக்கு இவ்ளோ பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான், ஒரு பெர்செப்ஷனல் சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்காக தான் இது நடந்தது. எனக்கு யூனிவர்ஸ் குடுத்தது. சக மனுஷங்க குடுக்கலன்றத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, நம்ம அது வழியா நம்ம அந்த நிகழ்ச்சிய ரீரைட் பண்ணி, இமேஜின் பண்ணி, இவ்ளோ விழிப்புணர்வுக்கு இந்த வழியா என்ன கொண்டு வந்த இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்றேன்ற அளவுக்கு, நம்ம அப்சர்வரா இருந்தா லேர்ன் பண்ண முடியுன்ற விஷயமா, அத பார்க்க ஆரம்பிச்சு, அத லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம பெர்செப்ஷன் இந்த லேர்னிங் மூலியமா எவ்ளோ லாபம் வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு நன்றி உணர்வு கூற ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு விஷுவலைசேஷன், கிராட்டிட்யூட், ஜர்னல் ரைட்டிங் பல விதத்துல இமேஜினேஷனையும், கிரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணி ஒரு நிகழ்ச்சிய நமக்குள்ள மாத்திக்கிறது மூலியமாவே, நமக்கு உடலுக்கு ஏற்படுற பாதிப்புகள மாத்திக்கிறது மூலியமா வாய்ப்பு ஏற்படுது. அதன் மூலியமா நம்ம நல்ல கெமிக்கல்ஸ் நம்ம நியூரல் ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சுன்னா, நம்ம எத வேணாலும் பண்ணிக்கலான்ற அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போக முடியும். வெளியிலேருந்து எந்த விஷயம் வந்தாலும் நம்மள பாதிக்காம பார்த்துட்டு, நம்ம நெனச்சத நம்ம படிக்கல்லா, தடைக்கல்ல கூட படிக்கல்லா யூஸ் பண்ணிட்டு போக முடியுன்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு புரியணுன்றது என்னோட விருப்பம். அது புரிஞ்சா எவ்வளோ பலன் வருதுன்றது எனக்கு புரிஞ்சதுனால, என்னோட கேரிங்னால தான் நான் இத சொல்ல விரும்புறேன். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புறேன். நன்றி.